மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜவாஹருல்லா அவர்களை வாழ்த்துரை வழங்குவதற்காக அழைக்கிறோம். அவர் பேசுவதற்கு முன்பாக அவர்களுக்கு எழுச்சி தமிழர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். வெல்லும் ஜனநாயகம் என்ற மகுடத்தின் கீழே தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவே இன்று சிறுகனூரை நோக்கி தன்னுடைய கண் பார்வையை வைத்திருக்கின்றது என்று சொன்னால் மிகையாகாது. அத்தகைய சிறப்பான மாநாட்டை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்ற 30 ஆண்டுகளுக்கு மேலாக என்னுடைய நெஞ்சம் நிறைந்த சகோதரர், இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்ற அந்த பேரமைப்புக்கும் விடுதலை சிறுத்தைகள் என்ற கட்சிக்கும் இடையிலே இருக்கக்கூடிய உறவு உண்மையிலேயே தொப்புள் கொடி உறவு என்று நான் சொன்னால் அது மிகையாகாது. காரணம், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அரசியல் கட்சியாக இல்லாத சூழலிலே, விடுதலை சிறுத்தைகளும் அரசியல் கட்சியாக இல்லாத சூழலிலே, விடுதலை சிறுத்தைகள் அரசியலிலே தளம் பதிக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் விரும்பினோம். எங்களுடைய தலைமையகம் 7 வடமரைக்காயர் தெரு விடுதலை சிறுத்தைகளினுடைய அலுவலகமாகவும் பணியாற்றியது, செயலாற்றியது. அந்த வகையிலே சொல்கின்றேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் எங்களுக்குமான அந்த உறவு உண்மையிலே ஒரு தொப்புள் கொடி உறவு. அத்தகைய சிறப்பான மாநாட்டை, எழுச்சியான மாநாட்டை, மக்கள் வியந்து பல நாட்கள் பல வருடங்கள் பேசக்கூடிய இந்த எழுச்சி மிகுந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கின்ற என் நெஞ்சம் நிறைந்த சகோதரர் முனைவர் தொல் திருமா அவர்களே, இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அன்பிற்கினிய தோழர் ராஜா அவர்களே, தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக தலைவர் அருமை சகோதரர் KS அழகிரி அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் வைகோ அவர்களே, பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்களே, அருமை தோழர் வேல்முருகன் உள்ளிட்ட இந்த நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற இந்தியா கூட்டணியினுடைய பல்வேறு உறுப்பு கட்சிகளின் தலைவர்களே, பெருந்திரளாக நான் குறிப்பிட்டது போல என்னுடைய கண்ணுக்கு எட்டிய தூரம் இந்த அரங்கத்திற்குள்ளே மட்டுமல்ல, இதற்கு வெளியிலும் கூடியிருக்கின்ற என்னுடைய தொப்புள் கொடி உறவான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன். வெல்லும் ஜனநாயகம் என்ற மகுடத்தின் கீழே இந்த மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் நடத்தி கொண்டிருக்கின்றது. எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றிய பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள், பாபா சாஹிப் அம்பேத்கர், புரட்சியாளர் அம்பேத்கர் தமிழ்நாட்டில் பிறக்கவில்லையே என்ற கவலை எங்களுக்கு இருந்தது, ஆனால் திருமா இருக்கின்றார் என்று குறிப்பிட்டார்கள். அது உண்மை. காரணம், இந்தியா விடுதலை அடைந்த பிறகு இந்த நாடு எப்படிப்பட்ட ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்பதற்காக அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்ட போது இந்த அரசியல் சாசன சட்டத்தை, கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கிய சிற்பி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவருடைய சிந்தனையை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு இன்று களத்திலே
போராடி கொண்டிருக்கின்ற, வாதாடி கொண்டிருக்கின்ற உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக நடைபயணம் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய போராளி தான் நம்முடைய திருமா என்று சொன்னால் அது மிகையாகாது. வெல்லும் ஜனநாயகம். பாபா சாஹிப் அம்பேத்கர் கனவு கண்ட இந்தியா ஜனநாயக மாண்புகளை கொண்ட இந்தியாவாக, சமதர்மத்தை போதிக்கக்கூடிய இந்தியாவாக, மாநிலங்களுடைய உரிமைகளை எல்லாம் மதிக்கக்கூடிய இந்தியாவாக அந்த இந்தியாவை அம்பேத்கர் அவர்கள் கனவு கொண்டார்கள். ஆனால் இந்த மோடியினுடைய 10 ஆண்டுகால ஆட்சியிலே இந்தியாவிலே ஜனநாயக மாண்புகள் அனைத்தும் சிதறடிக்கப்பட்டு அது மழுங்கிவிட்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. காலம் மிக குறைவாக இருக்கின்றது. 2021 டிசம்பரிலே அமெரிக்காவிலே வெள்ளை மாளிகையிலே ஜனநாயக மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டிலே உரையாற்றிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, we are the largest democracy in India என்று பெருமையாக பேசினார். உலகிலேயே நாங்கள் தான் மிகப்பெரிய ஜனநாயகம் என்று பேசினார். ஆனால் அவர் பேசியதற்கு 2 மாதங்களுக்கு முன்பாக பல்வேறு ஆய்வு நிறுவனங்கள் இந்தியா இஸ் நாட் a democracy now but it is an elected autocracy என்று அறிக்கை கொடுத்தார்கள். இந்தியா இன்று ஜனநாயகமாக இல்லை, இது தேர்தலை நடத்தக்கூடிய ஒரு எதேச்சதிகார நாடாக மாறிவிட்டது என்று அறிக்கைகள் ஒன்றின் பின் ஒன்றாக மேற்கோள்களை காட்ட முடியும். நேரம் குறுகியதாக இருப்பதனால நான் அவற்றை சொல்லிக்கொண்டே போகின்றேன். பாபா சாஹிப் அம்பேத்கர் எந்த அடிப்படையில் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினாரோ அதையெல்லாம் சிதைக்கக்கூடிய ஒரு ஐடியாலஜி, ஒரு கொள்கை தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய கொள்கை. இதை தெளிவாக புரிந்த ஒரு மாபெரும் தலித் தலைவர், மக்கள் தலைவர் இந்தியாவிலே இருக்கின்றார் என்றால் அவர் என் அன்புக்குரிய சகோதரர் திருமா அவர்கள் மட்டும்தான் என்று நான் சொல்வேன். மட்டும்தான் என்று நான் ஏன் சொல்கின்றேன்? எங்களுடைய இளமை காலத்தில் மிகப்பெரிய தலைவராக நாங்கள் பார்த்தது ராம்விலாஸ் பாஸ்வானை. பீகார் மாநிலத்தை சார்ந்தவர், விலை போய்விட்டார். மராட்டியத்தை சேர்ந்த ராம்தாஸ் அத்வாலே இன்னொரு மிகப்பெரிய தலித் தலைவர் என்று நாங்கள் எண்ணியது உண்டு, அவரும் விலை போய்விட்டார். நோட்டுக்கு பலியாகாமல், சீட்டுக்கு அதாவது பதவி பவிசுக்கு பலியாகாமல் ஒருவர் தலை நிமிர்ந்து நிற்கின்றார். பிஜேபியும் சங்க பரிவாரமும் அவருடைய அதனுடைய கொள்கைகளும் தலித்துகளுக்கு மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, விடுதலை போராட்ட வீரர்கள் எந்த சுதந்திரத்தை நாடினார்களோ, எத்தகைய இந்தியாவை கனவு கண்டார்களோ அந்த கனவை சிதைக்கக்கூடியவர்கள் பிஜேபி என்பதை தெளிவாக உணர்ந்து பிஜேபியுடனும் ஆர்எஸ்எஸ் உடனும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்பதை நிலைநாட்டிய எங்கள் மாபெரும் சகோதரர் தொல் திருமா என்று நான் சொன்னால் அது மிகையாகாது. எனவேதான் இந்த ஜனநாயகம் வெல்ல வேண்டும் என்றால் இந்தியா மீண்டும் விடுதலை போராட்ட வீரர்களும் பாபா சாஹிப் அம்பேத்கரும் கனவு கண்ட அந்த இந்தியா உருவாக வேண்டும் என்றால் நிச்சயமாக பிஜேபியும் அதோடு சேர்ந்து இருக்கக்கூடியவர்களும் அரசியல் களத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. இன்னைக்கு கூட தமிழ்நாட்டில் சில பேர் வலம் வருகிறார்கள். என்ன சொல்றாங்கன்னா, பிஜேபியோட நாங்கள் வைத்திருந்த உறவை முறித்து விட்டோம் அப்படின்னு வலம் வர்றாங்க. அதை நம்பி சில ஆட்கள் அதிமுக பிஜேபியோட உறவை முறித்து விட்டது, ஞானஸ்நானம் பெற்று விட்டது என்று போகக்கூடியவர்கள் குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்த போது அதை ஆதரித்தது அதிமுக என்பதை மறந்து விடுகிறார்கள்.
குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக இந்த மேடையில் இருக்கக்கூடிய அத்துணை தலைவர்களும் பல போராட்டங்களிலே பங்கெடுத்து கைதாகி இருக்கின்றோம். வழக்குகள் போட்டார்கள். அவை அனைத்தும் நடைபெற்றது அதிமுகவினுடைய ஆட்சியிலே என்பதை மறந்துவிட முடியாது. இந்த வழக்குகளை எல்லாம் திரும்ப பெற்று குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுங்கள் என்று அன்றைய எதிர்க்கட்சி தலைவர், இன்றைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேட்டபோது இந்த சட்டத்தினால யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க, முடியவே முடியாது என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமி குழப்பங்களை ஏற்படுத்துகின்றார். தமிழ்நாட்டிலே 40 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெற வேண்டும். அதுதான் ஜனநாயகத்தை காட்டும். பாபா சாஹிப் அம்பேத்கருடைய கனவை நனவாக்கும். எந்த விதமான சலனத்திற்கும் இடம் கொடுக்காமல் ஒன்றுபட்டு நிற்போம். இந்தியாவை வெல்ல வைப்போம். அதற்கான அடித்தளத்தை இட்ட என் அன்பு சகோதரர் முனைவர் திருமா அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. பேராசிரியர் ஜவாஹருல்லா அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக ஆம் ஆத்மி கட்சியின் தமிழ்நாடு தலைவர்